அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. எத்தனை வாட்டி உங்கள் முயற்சியில் தடங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் இதான். முதல்ல உங்கள் கையை நேராக நீட்டிட்டு ஜஸ்ட்டு நஞ்சாக்க இதில் வச்சு இழுங்க. இது முதல் ப்ராக்டிஸ். என்னடா இவர் வெறும் இப்படி வச்சு இழுக்க சொல்கிறாரு, இதில் என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கான சந்தேகம் வர வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பொறுமையாக கவனமாக இப்படி நீங்கள் இழுத்து பயிற்சி பண்ணுங்கள். முதல்ல இப்படி இழுத்து பயிற்சி பண்ணுங்கள். இதில் நீங்கள் வேகமாக இழுக்கும் போது இதோட வேகம் நேராக உங்களை நெத்தி போட்டுன்னு சொல்லுவாங்க. முகம், தாடை, வாய், பல்லு எங்கே வேணால் அடிபட வாய்ப்பு இருக்குது. உங்கள் கை நேராக இல்லாமல் கொஞ்சம் மேலே ஏற்றிட்டீங்கனாலும் இதுலேருந்து எகிரும் போது இப்போ உருண்டு வந்ததை கவனிச்சிருப்பீங்க. இது நேராக இந்த மாதிரி எகிரும்போது என்ன பண்ணால் உங்களுடைய காது, பின்பக்கம், தலை எங்கே வேணால் அடிபட வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். கவனமாக நிதானமாக பயிற்சி செய்யுங்க. முதல்ல உங்களுக்கு இழுக்கிறதுல இந்த வேகம் இப்படி இழுங்க வேகமாக நான் கற்றுக் கொடுத்தேன்னா அது மிகவும் ஆபத்தில் போய் முடியும். ரொம்ப நிதானமாக இழுங்க. உங்களுக்குன்னு அந்த வேகம் பழகும்போது தானே நஞ்சாக்கு இந்த மாதிரி எகிரும். இப்போ நான் இழுக்கும்போது அந்த எகிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன். அந்த பழக தான் அதோடைய நிலைத்தன்மை சரியான மையப்புள்ளின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பயிற்சிக்கும் அந்த இடத்துக்கு வரும். இது எத்தனை வாட்டி வரும்? 500 வாட்டி நீங்கள் பயிற்சி பண்ணாலும் தப்பு இல்லை. பயிற்சி செய்யுங்க. நீங்கள் இழுக்கும்போது அந்த வேகம் உங்கள் மனசு ஒரு நிலையில் வரும்போது நஞ்சாக எகிரும். இது எகிரும் போது இதை அப்படியே மேலே தூக்கி போட போகிறீங்க. சரிங்களா? நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஒரேடியாக உங்களுடைய இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணல. நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணுறேன். கவனமாக பாதுகாப்பாக பயிற்சி செய்யுங்க. இருக்கிறீங்க எகிறது, இது எகிரும் போது அப்படியே திருப்பி இந்த பக்கம் போடுங்க. உங்களுக்கு பயிற்சி ரொம்ப சுலபம் பழகணுன்னா என்ன பண்ணுங்க, நிதானமாக கை வச்சுக்கோங்க. இதனால் இப்படி போட்டு வேணால் பழகிக்கோங்க. இப்படி எடுத்து போட்டு கையில் நல்ல விதமாக பாதுகாப்பாகவும் பயிற்சி செஞ்சுக்கோங்க. இதை இழுத்துட்டு திருப்பும்போது தானாக இந்த மாதிரி நஞ்சாக்கு மாறும். இந்த மாதிரி இழுத்துட்டு போடும்போது தானாகவே இந்த மாதிரி நஞ்சாக்கு மாறும். சரிங்களா? இதை மாறும்போது இதை விட்டுட்டு இதை பிடிக்கணும். புரியுதுங்களா? நான் வரேன், இழுக்கிறேன், மேலே போட்டு கை எடுத்துடுறேன். நஞ்சாக்கு என் கையிலே நிற்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே நான் இப்படி மேலே ஏற்றிட்டேன்னா நஞ்சாக்கு இங்கேருந்து உருண்டு வர ஆரம்பிக்கும். அந்த வேகத்தில் வரும்போது சரியான அடி, அதாவது பலமான அடி போடும். உங்கள் கை நல்லா நேராக இருக்கணும். உங்கள் தோல் பட்டைக்கு நேராக உங்கள் கை இருக்கணும். இழுக்கிறீங்க, அந்த வேகத்திலே போட்டுங்க. பாருங்கள், நஞ்சாக்கு நிற்கிறீங்களா? இதை தான் என்ன பண்ண போகிறோம், அப்போ நம்ம திருப்பி பிடிக்கணும். இதை போடுறோம். இந்த வாரத்தை இப்படி பிடிச்சிட்டு இப்படி திருப்பணும். நிதானமாக தான் சொல்கிறேன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக கவனிங்க. நல்ல விதமாக பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. ஏன்னா இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். என் நண்பருக்கு சொல்லி தரும்போது அவசரப்பட்டு அவர் பயிற்சி செஞ்சதில் அவருக்கு பல்லில் பலமான அடிபட்டுருச்சு. ரத்தம் வழிகிற அளவுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் ரொம்ப நேரம் வலிக்குதுன்னு சொல்லி இருந்தார். பல்லில் பலமான அடி. அதனால உங்கள்கிட்ட அந்த தகவலை பகிர்ந்துக்கிறேன். பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை இழுக்கிறீங்க, எகிரும் போது இப்படி தூக்கி போடுறீங்க. இந்த விழுத்து இல்லையா, இந்த பக்கம் இதை தான் நீங்கள் பிடிச்சி இப்படி எடுக்க போகிறீங்க. இது முதல் பயிற்சியில் கிட்டத்தட்ட 3 ஸ்டெப் உங்கள் ஸ்டேஜில் இருக்கும். பாருங்கள், இருக்கு இல்லையா? 1 2 3. இதில் இழுக்கும்போது இது கீழே வரும். இப்போ கை நேராகிடுச்சு. நேராக வந்து கையை என்ன பண்ண போகிறோம்னா இப்படி அசைச்சு உள்வாட்டமாக பிடிக்க போகிறோம். இப்போது கீழ் வாட்டம் தொங்கின்னு இருக்குது. உங்கள் உள்ளங்கையை மேலே வச்சு உள்ளங்கையில் பிடிக்க போகிறீங்க. தெளிவாக புரியுது நினைக்கிறேன். இதுக்கு தனித்தனியாக பயிற்சி பண்ணுறதா இருந்தால் முதல்ல இந்த மாதிரி கையில் போட்டு இதை பயிற்சி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை இப்படி போட்டுட்டு கையை எடுத்துருங்க. இதில் எந்த தப்புமே இல்லை. நிதானமாக போட்டு கையை எடுத்துகிட்டு அப்புறம் பிடிச்சி இதை பயிற்சி பண்ணுங்கள். இப்போது இதை இழுக்கிறீங்க, எகிரி வர போட்டு உடனே இதை பிடிக்கணும். பிடிச்சி இப்படி எடுக்கிறீங்க. எடுத்து இது வரும்போது ரிட்டன் இப்படி பிடிக்கணும். இதை நான் தொடர்ந்து செஞ்சு காட்டுறேன், பாருங்கள். மறுபடியும் நான் தனித்தனியாகவும் செஞ்சு காட்டுறேன். ஆனால் பயிற்சி செய்யும்போது ரொம்ப நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். 2 கையிலையும் பயிற்சி பண்ணுங்கள்.
உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் இந்த பக்கம் திரும்பி செய்கிறேன். தெரியுதுங்களா? எகுறது நீங்கள் இப்படி போட்டு இந்த மாதிரி கையை விட்டு தானாக எகிரி உங்கள் முகத்தில் எங்கே வேணால் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. நிதானமாக பயிற்சி செய்யுங்க. உங்களுக்காக ரொம்ப நிதானமாக நான் செய்கிறேன். இப்போது இந்த கையிலேயே இந்த ரோல் ஆகி மாறினது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். உங்கள் கையை ஒன்றுமே இல்லை, இப்படி தலைகீழ வைங்க. தலைகீழ வச்சுட்டு இந்த மேல் வாட்டம் போட்டு பழகுங்க. நீங்கள் இந்த மேல் வாட்டம் போட்டு பழகும்போது, இப்போ நான் இதை விட்டுடுறேன், இங்கே பாருங்கள். மேல் வாட்டம் போட்டு பழகும்போது இந்த கட்டை வந்து நேராக இந்த உங்கள் நகை கண் சொல்லுவாங்க, இந்த இடத்துல அடிப்பட நிறைய இப்போ பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரியுதுங்களா? நிதானமாக பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கையில் மாற்றி இது நிற்கலையான்னு பாருங்க. அசைய விடுங்க. 1, இந்த பக்கம் அசைய விட்டு 2. இது தொடர்ந்து பண்ணும்போது இந்த கையில் மாத்திர வேகம் உங்களுக்கு தானாக வந்துடும். ஆனால் நீங்கள் வேகத்தை முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு விபரீதமாக முடியும், பிரச்சனையாக போய் முடியும். வேகத்தை முயற்சி செய்கிறீங்க, வேகம் தானாக வரணும். தொடர்ந்து பயிற்சி செய்கிறவங்களுக்கு அந்த வேகம் தானாக கிடைக்கும். புதுசாக செய்யும்போது நீங்கள் வேகத்தை முயற்சி செய்யும்போது உங்களுக்கு விபரீதம் நடக்கும், ஆபத்து நடக்கும், காயங்கள், ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்து கட்டு போகிற அளவுக்கு நடக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நிதானமாக பயிற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பயிற்சி செஞ்சாலும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியம். நிதானமாக பயிற்சி செய்யுங்க. உங்கள் கையில் வச்சு இழுக்க போகிறீங்க. இது எகுறது ரொட்டேட் போட்டு திருப்பி கையை பிடிக்க போகிறீங்க. இதை 2 கையிலுமே பயிற்சி பண்ணுங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு இதோட முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறது, இந்த மாதிரி கையில் மாற்றத்துக்கான இதெல்லாமே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினே இருக்கும்போது என் கையிலேருந்து எகிரி போனதை நான் பார்த்துருப்பீங்க. இது பயிற்சி பண்ணும்போது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். இதை தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது இது எப்படி செய்கிறது, இதோட வீச்சு எப்படி கொடுக்கறது, தலையிலேருந்து வாடுறது எல்லாமே உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இவர் வீடியோ எடுக்கிறது கற்றுக் கொடுக்குறாரு, இவர் போடும்போதே கீழே போட்டு கீழே வந்து சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த புரிதல் வேணுன்றதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். நீங்கள் என்னை எத்தனை வாட்டி செய்ய சொன்னாலும் நான் கீழே விழாத மாதிரி இது என்னால் செய்ய முடியும். என்ன மாதிரி பயிற்சியாளர்களால் இதை செய்ய முடியும். உங்களுக்கு அந்த சரியான புரிதல், ஒருவேளை நாம் செய்யும் போது தான் கீழே விழுதோன்னு சொல்லி உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, நாம் செய்யும் போது தான் வரமாட்டது போலக்குன்னு சொல்லி உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நானே அது கீழே விழுற மாதிரி செஞ்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பயிற்சி செய்யும்போது கையிலேருந்து தடுமாறும், கை விரல் நகங்கள் அடிப்படும். அதுக்காக பயிற்சி நிறுத்துறாதீங்க. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். நல்லதே கற்றுக்குங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.